அறிமுகம். காட்டுப்பாதையில் பயணிக்கும் ஒரு விவசாயி ஒரு அழகான ஹாட்ச்ஹைக்கர் மற்றும் அவரது கைக்குழந்தையை பார்த்து அவளை தூக்கி செல்கின்றார். இது ஒரு ஒரு பேய் கதை, அதாவது பேய் கதைனா ஹாரர் ஸ்டோரி. ஓகேங்களா? இந்த கதையோட தலைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கருப்பு கரைப்படாது. இதுதான் இந்த கதையோட தலைப்பு. அன்றைக்கு ஒரு நாள் நான் காட்டுப்பாதையில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்தது. நான் பிரபல கொரியர் கம்பெனியில் வேலை செய்கின்றேன். ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றேன். எப்பவும் போல அன்றைக்கு இரவு நான் என்னுடைய ஓட்டுநர் பணியை தொடர்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாகனத்தில் என்னுடைய நிறுவனத்தினுடைய பொருட்களை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு நான் காட்டுப்பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தேன். என்றைக்கும் இல்லாதவாறு அன்றைக்கு ஒரு சிறுமியை போல் ஒரு பிம்பம் எனக்கு தெரிந்தது. பயணித்து கொண்டிருக்கும் போதே இந்த பிம்பம் தெரிந்தது. அந்த பிம்பத்தை நான் பார்ப்பதற்காக கண்களை சுழற்றி நன்றாக உத்து பார்த்தேன். உண்மையிலேயே அங்கு 13-14 வயது தக்க ஒரு சிறுமியை நிற்பதை போன்று இருந்தது. பிறகு நான் மெதுவாக வண்டியை நிறுத்தலாமா வேண்டாமா என்று சிந்தித்து கொண்டே சென்று கொண்டிருந்தேன். அச்சமயம் காட்டுப்பாதையில் ஒரு சிறுமி நிற்பதைக் கண்டு என் மனம் ஏற்றுக்கொள்ளாததால் வண்டியை நிறுத்தினேன். பிறகு அந்த சிறுமியிடம் கேட்டேன், எதற்காக இங்கே நிற்கிறாய் அப்படி என்று. அதற்கு அவள் வாய் திறக்கவில்லை. அவளுடைய உருவத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஒரு பாலியல் தொல்லைக்கு ஆட்படுத்துவனை நம்பி ஒரு சிறுமி மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு சென்றதைப் போல அவளின் தோற்றமானது காட்சியளித்தது. அவளுடைய உடை வெள்ளை நிற உடை. இருப்பினும் அதில் வெள்ளைக்கு பதிலாக கருப்பு நிறங்களே அதிகமாக இருந்தன. அதீத கரை படிந்தால் போன்று இருந்தது. நான் மீண்டும் அவளிடம் வினாவினேன், ஏமா குழந்தை, நீ எங்கம்மா போகணும் அப்படின்னு. அவள் அதற்கு கையை அசைத்து வெளியே செல்ல வேண்டும் என்பது போல கையசைத்தாள். சரி என்று எனக்கும் மனம் கேட்காமல், சரி ஏற்றுக்கொள்ளமா, நான் காட்டை விட்டு வெளியே சென்று உன்னை விட்டு விடுகிறேன் என்று கூறினேன். சரி என்று அவளும் வண்டிக்குள் ஏறிக்கொண்டாள். இருப்பினும் எனக்கு ஒரு சிறு பயம் இருந்தது. காரணம் என்னவென்றால், இந்த பாதையில் நான் அநேக நாட்கள் பயணித்து இருந்தாலும் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் சிலர் அதீதமாக அமானுஷ்ய கதைகளை கூறுவது வழக்கம். அதே போன்று எனக்கும் ஒரு கதை இவர்களால் சொல்லப்பட்டது. ஒரு 15 வயது தக்க ஒரு சிறுமியான 4 பேர் சுற்றுலா செல்லும் பொழுது அவளை வழிமறித்து பலவந்தமாக கெடுத்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். பின்பு அவளுடைய ஆன்மா இப்பகுதியிலேயே சுற்றி கொண்டிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அது சில பேரை வழிமறித்து இவ்வாறு உதவி கேட்பதை போன்று கொன்றுவிடும் என்றும் கூறியிருக்கிறார்கள். நான் அதை பெரிதாக நம்பவில்லை என்றாலும் இன்றைக்கு தான் அது எனக்கு நடக்கின்றது. ஆகையால் சிறிது அச்சம் இருக்கின்றது. பிறகு நான் அவளிடம் பேச்சை கொடுப்பதற்காக நான் அவளிடம் பேசத் தொடங்கினேன். இந்த வாரமா, நீ எந்த ஊரை சேர்ந்தவ, இங்கே எப்படி வந்த என்று கேட்டேன். அவள் எதற்கும் வாய் திறக்கவில்லை. வண்டியில் ஏறிய பிறகு அவளுடைய முகத்தை முழுமையாக அவளுடைய நீண்ட முடிகள் மறைத்து கொண்டிருந்தது. உடல் முழுதும் அழுக்காக இருந்தாலும் அவளிடமிருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வீசவில்லை. சிறிது நேரம் கழித்து அவள் என்னை பார்த்தாள்.
அந்த பார்வையில் எந்தவித சலசலப்பும் இல்லை. தீர்க்கமான ஒரே முறைப்புத்தன்மையுடைய பார்வையாக இருந்தது. அந்த பார்வை என்னை சற்று பயப்படுத்தினாலும் நான் பயப்படாதவாறே, எதற்கம்மா இப்படி பார்க்கிற அப்படின்னு. அதற்கு அவள், என் குழந்தைக்கு பசிக்கும், ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டாள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இவள் மனநலம் பாதிக்கப்பட்டவளோ என்று நினைத்தேன். காரணம், அவள் கையை அசைத்து வண்டியில் பயணிப்பதற்காக அனுமதி கேட்கும்பொழுது கூட அவளிடம் கை குழந்தைகளோ இல்லை எந்த குழந்தையோ இல்லை. அவளே ஒரு குழந்தை போன்றுதான் இருந்தாள். அப்படி இருக்க எனக்கு சந்தேகம். ஆகையால் நான் அவளை எதற்கம்மா கேட்கிறாய் என்று திரும்பி பார்த்தேன். ஆனால் தற்சமயம் அவள் கையில் ஒரு குழந்தை இருந்தது. அது இப்போதுதான் பிறந்த குழந்தையை போன்று காட்சியளித்தது. அதை ஒரு வெள்ளை நிற துணியால் சுற்றி அவள் பாதுகாத்து கொண்டிருந்தாள். பிறகு இது என்ன ஒரே விந்தையாக உள்ளது என்று நான் அவளிடம் வினாவினேன். ஏமா, நீ ஏறும்போது எந்த குழந்தையுமே இல்லையே, இப்போ எப்படி உன் கையில் குழந்தை வந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இந்த குழந்தை அப்பத்துலேருந்து என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் பார்க்கல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். என்னாண்ட சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைம்மா, நான் போகிற வழியில் எதனா ஒரு கடையை பார்த்து நிறுத்தினேன், நீ அங்கே வேணா வாங்கி தரமா, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அப்படின்னு. பின்பு குழந்தை மெதுவாக அழத் தொடங்கியது. அதை அவள் சமாதானப்படுத்துவதை போன்று அவனின் மார்பகத்தின் துணியை விலக்க அதை குழந்தை எட்டி பறித்து கொண்டது. பின்பு குழந்தை அழாமல் சற்று அமைதியாக இருந்தது. இதை நான் கவனிக்காது போன்றுதான் நடந்து கொண்டேன். காரணம் என்னவென்றால், அவளே ஒரு 15 வயதுக்குட்பட்ட பெண்ணாகத்தான் இருக்கிறாள். இருப்பினும் அவளுக்கு ஒரு குழந்தை, அவளுடைய மார்பகத்தில் அந்த குழந்தை பால் குடித்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு சற்று வியப்பாக இருந்தது. இருப்பினும் நான் அதை கண்டுகொள்ளாதவாறே என் வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தேன். பின்பு அவள் குழந்தை தூங்க ஆரம்பித்தது. பின்பு அவள் என்னை சற்று உசுப்புமாறு அவளுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டிருந்தாள். எனக்கு அது போன்று பெரும் எண்ணங்கள் வராவிட்டாலும், காம எண்ணங்கள் தோன்றாவிட்டாலும், நான் அவள் செய்வதை சற்று வீச்சரமாக பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் முன்பு பார்த்ததற்கும் அவளை தற்போது பார்ப்பதற்கும் சிறிது வித்தியாசங்கள் இருந்தது. காரணம் என்னவென்றால், அவள் தற்சமயம் ஒரு 23-24 வயதை ஒத்த ஒரு அழகான பெண்மணியாக காட்சியளித்தாள். இருப்பினும் உடைகள் எதுவும் மாறவில்லை. அவளுடைய உடல் வாகு மட்டும் மாறியிருந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த நான் சற்று அதிர்ச்சியில் தான் இருந்தேன். பின்பு ஒரு போலீஸ் செக் செய்யும் ஒரு பாயிண்ட் வந்தது. அவளை வண்டியிலே அமரச் சொல்லிவிட்டு நான் சென்று பேப்பர்களை காமித்தேன். கம்பெனி பில் மற்றும் என்னுடைய வண்டியினுடைய பேப்பர்களை காண்பித்தேன். அவர்களும் அதை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், இந்த இரவில் எப்படியா நீ பாட்டில் தனியாக வந்துட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் பயமா இல்லை அப்படி என்று கேட்டார்கள். நான் அவர்களை பார்த்து சிறிது விசித்திரமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், வண்டியில் ஒரு பெண் அமர்ந்திருக்கின்றால், அது அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. இருப்பினும் தெரியாததும் நல்லதுதான் என்று நினைத்து கொண்டேன். அதை அவர்கள் கவனிக்காததும் நல்லதுதான் என்று நினைத்து கொண்டேன். காரணம் என்னவென்றால், இந்த இரவு நேரத்தில் அவர்கள் இது போன்ற பெண்களை பார்த்தால், ஒன்று என்னையும் பெண்ணையும் வைத்து சந்தேகமாக எண்ணுவார்கள். இல்லை என்றால் அந்த பெண்ணை அவர்கள் என்ன வேணாலும் செய்யக்கூடும். காரணம், அது ஒரு ஆதரவில்லாத ஒரு காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு பரிசோதனை மையம், வாகனங்களை பரிசோதிப்பதற்காக அவசரமாக அமைத்த மையம்.
எனவே எனக்கு அவர்கள் கண்டுகொள்ளாதும் ஒரு நல்ல இதுதான் என்று நினைத்து கொண்டேன். பின்பு அங்கிருந்து என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் தள்ளி ஒரு தேநீர் கடை வந்தது. அந்த பெண்ணிடம் நான் விசாரித்தேன், பழம் பண்ணி எதுனா வேணுமா? ஏன்னா இப்போ நான் டீ சாப்பிட போகிறேன், நீ வாமா, குடிக்கிறதுனா குடிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்லிட்டான். பிறகு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டதுக்கு எனக்கு 2 பன்னு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். கூட ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி நானும் போய் தேநீர் சாப்பிட்டேன். அப்போ அவங்களாண்ட விசாரிச்சு, இன்னுங்க இன்றைக்கி வண்டிகள் நடமாட்டமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், 2-3 நாளாக ஒரே வண்டிகள் கூட்டம் அதிகமாக தான்ப்பா இருந்தது, இன்றைக்கி தான் கொஞ்சம் அடங்கியிருக்கு, என்ன தெரியல, என்ன விஷயம் தெரியல அப்படின்னு சொன்னார். சரி நான் அவராண்ட பேசி இது பண்ணிவிட்டு அவர் கடையில் ஓடிட்டு இருந்த அந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து, பிறகு அவள் கேட்ட அந்த மண்ணையும் வாழைப்பழத்தையும் வாங்கி கொண்டு, குழந்தைக்கு பால் வேண்டுமா இருக்குமா என்று நானே நினைத்து கொண்டு சரி என்று வாங்கி கொண்டு சென்றேன். சிறிது நேரம் கழித்து வண்டியில் அமர்ந்து அவளிடம் அந்த பொருட்களை கொடுத்து விட்டு, தெரியுமா இப்போ ஊர் வரப்போகுது, நீ இறக்கிறியா அப்படின்னு கேட்டேன். சரி என்று அவள் சொன்னான். வண்டி மெதுவாக நடந்து கொண்டே இருந்தது. ஊர் நெருங்கும் முன்னால் ஒரு ஆற்றை தாண்டி தான் செல்ல வேண்டும். ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒரு சுடுகாடு உள்ளது. நான் அவளிடம் சொன்னேன், ஆற்றுக்கு அந்த பக்கம் சுடுகாட்டை தாண்டி தான் ஊர் இருக்குது, நீ அந்த இடத்துல எங்கே இறங்கணும்னு சொல்லுமா, இறக்கி வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அவளும் அதை கேட்டுவிட்டு சரி என்று கூறினாள். பின்பு வண்டி மெதுவாக ஆற்றை கடந்து கொண்டு இருந்தது. ஆற்று எப்படியா இருந்தாலும் ஒரு 200 மீட்டர் இருக்கும் ஆற்றின் பாலம். சென்று கொண்டிருக்கும் போதே அவளுடைய கை குழந்தையை தூக்கி வீசி ஆற்றில் எறிந்து விட்டாள். ஆனால் எனக்கு அது பெரிதாக கவனிக்கவில்லை. நான் அதை பெரிதாக கவனிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் அது ஒரு குறுகிய பாதை. ஆற்றிற்கு மேல் உள்ள பாலமானது ஒரு குறுகிய பாலம். எனவே நான் அவள் செய்ததை கவனிக்கவில்லை. பிறகு அவள் சுடுகாட்டை பார்த்து, நான் ஆட்டை தாண்டி இங்கே நிறுத்துங்கள் என்று கூறினாள். நான் அவளிடம் கேட்டேன், இது சுடுகாடுமா, ஊர் உள்ளே போன பிறகு நிறுத்துறமா சொல்லுமா என்று. இல்லை நான் இங்கே தான் இறங்கணும் அப்படின்று ஒரு முறைப்பான பேச்சுடன் சொன்னான். சரி என்று நானும் அவளை இறக்கிவிட்டேன். அவள் கேட்ட அந்த பன்னும் பழமும் கொடுக்க தவறினேன். பின்பு நான் வண்டியை விட்டு இறங்கலாமா வேண்டாமா என்று அவளை அழைக்க முற்பட்டேன். நான் அவளிடம் கேட்டேன், இந்தம்மா பொண்ணு இங்கே பாருமா, இந்தம்மா பண்ணு கேட்டியே, இந்தம்மா குழந்தைக்கு பசிங்கள்ல அப்படின்னு கேட்டு கொடுக்க முயற்சித்தேன். ஆனால் அவளை பொருட்படுத்தாமல் முன்னால் நடந்து கொண்டே சென்றாள். சரி என்று நானே இறங்கி கொடுக்கலாம் என்று வண்டியை விட்டு கீழே இறங்கினேன். திடீரென்று பார்த்தால் யாரும் இல்லை. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இரவு நேரம் வேறு, சுடுகாட்டுக்கு அருகாமையில் வேறு, இங்கு வந்து நான் மாட்டிக்கொண்டவே என்று நினைத்தேன். எனவே எனக்கு பயம் சற்று அதிகமாகவே தொற்றிக்கொண்டது. ஆகையால் நான் உடனே வண்டிக்குள் ஏறிக்கொண்டேன். ஏறி அங்கிருந்து வண்டியை எடுக்க முயற்சித்தேன். வண்டி ஒரு முதலில் நான் வண்டியை தொடர செய்தேன். அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு சவுண்டோடு நின்றுடுச்சு. முன்னாடி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் கேட்கலாம், வண்டி ஆன்லேயே தானேப்பா விட்டு போனேன். இல்லை வண்டி வந்து அவன் இறங்கின உடனே சரி பொருளை இறக்கி கொடுக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நான் வண்டி ஆஃப் பண்ணிட்டு தான் இறங்கினேன். லைட்லாம் மட்டும் ஆனில் இருக்கும், வண்டி ஆஃப் பண்ணேன். முன்னாடி சரி அவள் எங்கேயாச்சும் வந்துட போகிறான்னு சொல்லிட்டு
நான் வணங்கும் தெய்வங்களை நினைத்து கொண்டு ஸ்டார்ட் ஆகிடு என்று கூறினேன். அந்த சமயம் ஒரு 2 முறை முயற்சித்த பின் மறுபடியும் வண்டி ஆன் ஆகிவிட்டது. இங்கே இருப்பது இருக்கக்கூடாத நேரம் என்று நினைத்து கொண்டு நான் அங்கிருந்து சென்று விட்டேன். பின்பு நான் என் வண்டியில் உள்ள சரக்குகளை எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு சென்று ஒப்படைத்து விட்டு மறுநாள் காலை அடுத்த நாள் சரக்கு எடுப்பதற்காக வண்டியை எடுத்து கொண்டு வந்திருந்தேன். அப்பொழுது அந்த பெண் இறங்கிய இடத்தை சற்று பார்த்து கொண்டே தான் வந்தேன். அப்பொழுது கூட அவள் கையில் குழந்தை இல்லை, அவள் இறங்கும் பொழுது கையில் குழந்தை வைத்தில்லை என்பதை நான் கவனிக்கவில்லை. பின்பு அந்த பாலத்தை தாண்டி அந்த டீ கடையில் நின்று ஒரு டீயை சாப்பிட்டு விட்டு பின்பு மறுபடியும் ஏறி வண்டியை செலுத்தி கொண்டிருந்தேன். காலையில் இரவு டியூட்டி பார்த்திருந்த அந்த போலீஸ்காரர்கள் உறக்கத்திற்கு செல்வதாக டியூட்டியை முடித்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் ஒரு கையசைத்து விட்டு சென்றேன். பின்பு அந்த நான் சரக்கை ஏற்றும் இடத்திற்கு செல்வதற்கு ஒரு 3 கிலோமீட்டர்களுக்கு முன்னால் அந்த காட்டுப்பகுதியிலிருந்து ஊருக்கு செல்லும் ஒரு சிறிய கிராமத்திற்கு செல்லும் ஒரு வழியில் நிறைய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. எதற்காக அங்கே நிற்கிறீர்கள் என்று கேட்டேன். அதில் ஒருத்தர் ஏன்பா கேட்குறேன் என்று கேட்டார். இல்லை, போகிற வர வழி தினமும் இங்கே கும்பலாக நிற்கிறீங்களே, என்ன பிரச்சனைனா சொல்லுங்கள், எனக்கும் நானும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம் இல்லையா, அதனால தான் கேட்டேன், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் தான் அப்படின்னு சொன்னேன். அதற்கு அவங்க, இங்கே பெருசாக இருந்த பிரச்சனை இல்லை, ஒரு பொண்ணு நேற்று கை குழந்தையோடு இங்கே இறந்து போயிடுச்சு, எனக்கு பகீர் என்றது. என்ன சொல்கிறீங்க, எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். நைட்டு கூட இருக்காது, பொழுதோட தான் இருக்கும், ஒரு 6 மணி போல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இங்கே எப்படி எதனால் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்திருக்காங்க, வெளியூர் போகிறதுக்காக புருஷன் கூட சண்டை போட்டு வந்திருக்காங்க. இப்படி வரும்பொழுது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ காட்டில் இருக்க பேய் அடிச்சுதா என்னன்னு தெரியல, அவங்க இறந்துட்டாங்க. காலையில் தான் எங்களுக்கு விஷயம் தெரியும், அதனால தான் வந்து பார்க்குறோம் அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே. எனக்கு அப்பொழுதும் தெரியவில்லை அந்த பெண்ணுடைய ஆவிதான் என் வண்டியில் ஏறியது என்று. பிறகு நான் சரக்கேற்றும் அந்த கம்பெனிக்கு சென்று சரக்குகளை ஏற்றிக்கொண்டு திரும்ப வந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இறந்த பெண்ணிற்கான அந்த பத்திரிகைகளை ஒரு சோற்றில் ஒட்டி கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் நான் கவனித்தேன், நேற்று நம் வண்டியில் ஏறிய அதே பெண். எனக்கு இன்றைக்கு மூச்சே விட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த பெண் இங்கிருந்து அடுத்த சுடுகாடு வரை நம் வண்டியில் பயணித்திருக்கிறது. இன்றைக்கு அந்த செக் போஸ்டில் நிறுத்தும் பொழுது நான் அவர்களிடம் கேட்டேன், நேற்றைக்கு என்னுடன் ஒரு பெண் வந்திருந்தாலே நீங்கள் கவனித்தீர்களா என்று. அவர்கள் சொன்னார்கள், உன் வண்டியில் நீ மட்டும்தான் வந்தாய், அதனால் தானே நாங்கள் கேட்டோம் அப்படின்னு. இல்லைங்க சார், நேற்றுக்கு அந்த பெண்ணை நான் லிஃப்ட்டு கொடுத்தேன், கடைசியில் இன்றைக்கி காலையில் போகும்போது அங்கே யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி வரும்போது பார்த்தாக்கா அந்த பொண்ணுக்கான போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்டரு, அதை பார்த்து தான் நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நான் சொன்னேன் அவரண்ட. அப்போ அவர் அதை கேட்டு பெருசாக எடுத்துக்கல. சரி போப்பா, எதையாச்சும் பார்த்து பயந்துட்டு இருக்கணும் போப்பா அப்படின்ட்டு. பின்னால் நான் அந்த டீ கடைக்கு வந்தேன். ஆனால் இன்றைக்கு நேற்றை போல் டீ சுகமானதாக இல்லை. சற்று பயத்துடனே குடித்துவிட்டு வண்டியை ஏறும்போது ஒரு முறைக்கு 2 முறை அதை வண்டியை திரும்பி பார்த்துவிட்டு நான் வணங்கும் தெய்வங்களை நினைத்து கொண்டு வண்டியை ஆன் செய்து பின்பு அந்த பாலத்தை கடந்தேன். கடக்கும்போது தபால் என்று ஒரு சத்தம் கேட்டது. என்ன இது சத்தம் என்று நானும் யோசித்தேன். அப்போதுதான் எனக்கு நேற்றும் இதே போன்று ஒரு சத்தம் கேட்டது, நாம் கவனிக்கவில்லையே என்று பார்த்தேன். பிறகு அந்த பாலத்தை தாண்டி செல்லும் பொழுது
கருத்த உருவத்துடன் இரத்தம் வழியும் நாக்குடன் ஒரு பெண் அங்கு நின்று கொண்டிருந்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அடிவயிற்றில் இருந்த உச்சம் தலை வரை முடிகள் விரைத்து கொண்டன. பயத்திலேயே அங்கிருந்து என் வண்டியை ஓட்டிக்கொண்டு நான் திரும்பி பார்க்க கூட இல்லை. சற்று தூரம் செல்லும்பொழுது அவள் பின்னே துரத்தி கொண்டு வந்திருந்தாள். அங்கிருந்து விட்டால் போதும் என்று நான் வண்டியை எடுத்துக்கொண்டு சொல்லிட்டு கொண்டே இருந்தேன். அப்பொழுதுதான் அவள் நேற்றைக்கு இறங்கும்போது அவளிடத்தில் குழந்தை இல்லை என்பது எனக்கு தெரிய வந்தது. இது குறித்து எனக்கு மிகவும் பயம் தொற்றிக் கொண்டது. அடுத்த 2 நாள் நான் அங்கு என் வாகனத்தை எடுக்க தவறினேன். வேறொரு ஓட்டுநரை வைத்து என் வாகனத்தை செலுத்தினேன். அவர் ஓட்டி கொண்டிருந்தார். 3ஆம் நாள் எனக்கு சற்று உடல் தேறியது. பயத்திலிருந்து சற்று விடுபட்டேன். பிறகு அந்த 2 நாள் ஒப்பந்த டிரைவராக வந்தவரிடம் கேட்டேன், நீ ஏதாவது இது போல் அமானுஷத்தை பார்த்தியா அப்படின்ட்டு. அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த அமானுஷத்தையும் பார்க்கல, பாயிண்டில் பொருளை ஏற்றினேன், நேராக வந்து இறக்குனேன், அவ்வளோதான் அப்படின்னு. சரி, நமக்கு ஏதோ பிரம்மை போட்டு என்று நினைத்து கொண்டு நானும் அடுத்த நாள் வாகனத்தை தொட்டேன், ஓட்ட ஆரம்பித்தேன். ஒரு வாரத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பிறகு ஒரு நாள் இதே போன்று வழக்கமாக சென்று கொண்டிருக்கும்பொழுது பொருட்களை ஏற்றி கொண்டு செல்லும் பொழுது டீ கடையில் டீ குடித்து கொண்டிருந்தேன். வண்டியை நிறுத்திவிட்டேன். அப்பொழுது ஒரு பெண் ஆர்வமாக ஓடி வந்து, ஐயா, நான் இங்கிருந்து சிட்டி வரை செல்ல வேண்டும், நகரப்புறம் வரை செல்ல வேண்டும், என்னை அங்கு கொண்டு விட்டு விடுவீர்களா என்று கேட்டார். எனக்கு ஏற்கனவே ஒரு அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை. இதில் இன்னொரு அதிர்ச்சி, இவளும் ஏதாவது பேயாக இருக்கப் போகிறாள் என்று எனக்கு பயம். ஆகையால் நான் அவளிடம் பேச்சு கொடுப்பதை போன்று எப்படி இவளை சோதிப்பது என்று நினைத்து கொண்டு பின்பு ஒரு யோசனை வந்தது. டீ கரடா நான் அவளிடம் கேட்டேன், சரிம்மா நான் விட்டுறேன், நீங்கள் ஒரு டீ சாப்பிட்றீங்களா என்று கேட்டேன். அதற்கெல்லாம் நேரம் இல்லை என்று அவர் நழுவு பார்த்தார். பின் நான் அவளை வலுக்கட்டாயப்படுத்தி அந்த டீ கடையில் ஒரு டீயை பருகுவதற்காக சம்மதிக்க வைத்தேன். பின்பு டீ கடைக்காரரிடம் அந்த அம்மாவுக்கு ஒரு டீயை போடுப்பா என்று கேட்டேன். அவன் சற்று பார்த்துவிட்டு என்னை மேலும் கிளமாக பார்த்தான். காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. சரி என்று பின்பு போட்டு கொடுத்தான். நானும் அவளிடம் கொடுத்தேன். அவளும் குடித்தாள். பிறகு வண்டியில் அவள் ஏறிக்கொண்டாள். காரணம், நான் அவளை வெளியே கொண்டு அந்த நகர்ப்புறத்திற்காக விடுவதாக சம்மதித்திருந்தேன். ஆகையால் அவள் வண்டியில் ஏறிக்கொண்டாள். சரி என்று நானும் வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த பாலத்தை தாண்டி, சுடுகாட்டை தாண்டி, ஊர்களை தாண்டி சென்று கொண்டிருந்தேன். ஒரு மணி நேரம் பயணத்திற்கு பிறகு அவள் உறங்குவதை போன்று நடித்து கொண்டிருந்தவள் விழித்து கொண்டாள். என்னம்மா, தூக்கம் பதலையா அப்படி என்று கேட்டேன். அவள் இல்லை என்று பேசிக்கொண்டே அவளுடைய ஆடைகளை களைய முற்பட்டாள். எனக்கு ஏற்கனவே பயம் இது போன்ற அனுபவங்களில். அதையால் நான் அதை எதுவும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சரி, இதெல்லாம் ஏமா பண்ணுற அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எனக்கு இவ்வளோ உதவி பண்ணுறீங்க இல்லையா, நான் அது கைமாற எதனா செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் இப்போ முடிஞ்சது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முற்பட்டார். இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லம்மா, நீ முதல்ல இது பண்ணு, சட்டையெல்லாம் போடு அப்படின்ட்டு சொன்னேன். அவள் என்னை வற்புறுத்த முயற்சித்த போது இல்லை என்று நான் முழுவதுமாக மறுத்துவிட்டேன். பின்பு ஒரு 2 மணி நேர ஓட்டுதலுக்கு பிறகு அவள் சொன்ன அந்த நகர்ப்புறமானது வந்தது. அவளை இறக்கிவிட்டு நான் சென்றேன். எனக்கு மனதில் ஒரு சிறு சஞ்சலம் இருந்தாலும்
இது எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்து விட்டு தான் நான் சென்றேன். இதே போன்று ஒரு வாரம் கழித்து அங்கு ஒரு கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து கிடப்பதை கவனித்தேன். என்ன என்று கேட்டேன். அதில் அங்கிருந்து ஒருவர் கூறினார், இரவு ஏதோ ஒரு கவனம் இல்லாமல் வண்டியை கவிழ்த்து விட்டானப்பா என்று கூறினார். எனக்கு சரி ஏதோ தூக்கத்தில் கவிழ்த்துக்கிட்டு இருப்பார் என்று நினைத்தேன். பிறகு அந்த டீ கடையில் சென்று டீயை குடித்துவிட்டு கம்பெனிக்கு செல்லும் பொழுது அந்த டீ கடையில் ஒரு தகவல் எனக்கு வந்தது. அவன் குடிக்கவும் இல்லை, எதுவும் இல்லை, பிறகு எப்படி கவர்ந்தான் என்று தெரியவில்லை என்று எனக்கு தெரிந்தது. பின்பு நான் டீ கடைக்காரரிடம் கேட்டேன், அது எப்படிங்க சாத்தியம்? தூக்கமும் வரலன்றீங்க, தெம்பாக தான் இருந்தாருன்றீங்க, குடிக்கவும் இல்லைன்றீங்க, அப்புறம் எப்படி இதுன்னா? அது என்ன என்று தெரியலப்பா. அன்றைக்கி ஒரு நாள் நீ போன வாரத்தில் ஒரு நாள் நீ பேசின தனியாக டீலாம் வாங்கி குடிச்ச, ரெண்டாவது டீ வாங்கி யாருக்கோ கொடுக்குற மாதிரி நீயே குடிச்ச இல்லையா? அதேமாரி அவனும் குடிச்சிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா அப்படி வண்டி காலையில் கவுந்து போய் இறந்து போய் கிடக்குறான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பகீர்ன்றது. நான் எப்போப்பா ரெண்டாவது டீயை யாருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி நானே குடித்தேன் அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், எப்பா போன வாரத்தில் இந்த கிழமை நீ இது மாதிரி வாங்கி குடிக்கல அப்படின்ட்டு கேட்டான். அன்னைக்கு என்னோட ஒரு பெண் இருந்தாங்களே, இதுமாரி சிட்டியில் போய் நீங்கள் இறக்கி விட்ருங்க அப்படின்னு கேட்டாங்களே, உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அவங்க? நீ அவளுக்கு கவனிக்கல அப்படின்னு. எங்கப்பா அவங்க இருந்தாங்க? நீ தானப்பா வாங்கி குடிச்சா அப்படின்ற அவன் என்னிடம் சண்டை போடாத குறையாக சொன்னான். சரி என்று எனக்கு புரிந்து விட்டது. சரி நான் என்ன இதை கவனத்தை இல்லாமல் பண்ணிட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். சரின்னு சொல்லிட்டு அவரோட பேச்சை குறைத்து கொண்டு வண்டியை எடுத்துக்கொண்டு சரக்கை ஏற்றி விட்டு இன்றும் அதே போல் யாரோ வந்து பேசுவதாக பேசினார்கள். இருப்பினும் நான் எதையும் கண்டுகொள்ளாமல் நேராக என் வண்டியை செலுத்தி கொண்டு சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் பொருட்களை சேர்த்து விட்டேன். இதற்கு பின்னால் இது போன்ற ஒரு விஷயம் இருப்பதை நான் பெரிதாக யாரிடம் பேசிக்கொள்ளவில்லை. சொன்னால் என்னை தான் பைத்தியக்காரன் என்பார்கள், இல்லையில் என்னை ஒரு பயந்தவனாக பார்ப்பார்கள் என்று நான் யாரிடமும் இதை கூறிக்கொள்ளவில்லை. இதே போன்று ஒரு மாத காலம் சமாளித்து கொண்டு சென்று கொண்டிருந்தேன். பிறகு ஒரு ஓட்டுநரை போட்டுவிட்டு நான் வேறு பகுதிக்கு சென்று விட்டேன். அதற்கு பின்னால் எனக்கு இது போன்ற பெரும் அமானுஷமான சம்பவங்கள் நடக்கவில்லை. இருப்பினும் சில சமயங்களில் இது போன்று தோன்றுவது உண்டு. அதோடு நான் சற்று ஜாக்கிரதையாகவே இருக்க பார்த்து தொடங்கி கொண்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த கதை முடிந்தது. எப்படி இருந்தது என்றால், நீங்கள் நன்றாக இருந்தது என்றால் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.